ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ என்னென்னா, லாஸ்ட்டாக நம்ம மீனாட்சி நம்ம கூட ட்ராவல் பண்ண வீடியோ தான். ஸோ இது வந்து கொஞ்சம் லாங் ட்ரைவ். நம்ம சென்னையிலேருந்து ஆல்மோஸ்ட் திருநெல்வேலி அம்பாசமுத்திரம் வரைக்கும் ட்ராவல் பண்ண வீடியோ. நியர்லி 700 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 14, 15, 16 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணியிருப்போம். ஏன்னா ஆக்சுவலி ஒரு 12 ஹவர்ஸில் போயிடலாம். பட் நாங்கள் இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறதுனால அங்கங்கே நிப்பாட்டி இவங்களுக்கு நல்லா சில் பண்ணிவிட்டு, அப்புறம் சுந்தரா மீனாட்சிக்கு வந்து ரொம்ப ஹீட் தாங்க முடியாது. ஸோ அதனால் அங்கங்கே நிப்பாட்டி தான் நாங்கள் போனோம். எப்போவுமே நாங்கள் பப்பி கூட்டிகிட்டு போகிறச்ச காரோட பேக் சீட் எல்லாமே கம்ப்ளீட்டாக கழட்டிட்டு அவங்களுக்கு ஃபுல்லாகவே பெட் மாதிரி கவர் பண்ணி அவங்க எவ்வளோ மேக்ஸிமம் உட்காந்து படுத்து வர முடியுமோ அந்த அளவுக்கு தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போவோம். ஃபுல்லாக ப்ரிகாஷனோடு தான் போவோம். ஓரியோக்கு வந்து ஃபுல்லாக டயப்பரெல்லாம் போட்டு டபுள் டயப்பர் போட்டிருப்போம். கொஞ்ச நேரம் கழித்து நாங்கள் அவளை வெளியில் வாக்கிங்கும் கூட்டிகிட்டு போவோம். அந்த வீடியோ உங்களுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி தான் ட்ராவல் பண்ணுவோம். இதில் என்னென்னா, வண்டியில் கம்ப்ளீட்டாக தூங்காமல் வர்றது ஒரே ஒரு ஆள்னால் நீங்கள் மயிலுன்னு நினைப்பீங்க. 200% அவள் இல்லை, சுந்தரா தான். தூங்கவே மாட்டான், சுத்தமாக தூங்க மாட்டான். அவனுக்கு வந்து இந்த ட்ராவல்னால் அப்படியே முடிச்சுட்டே இருக்கணும். சின்ன வயசுலலாம் என்ன பண்ணுவான்னா நின்றுட்டே வருவான் ஃபுல்லாக, கொஞ்சம் கூட தூங்க மாட்டான். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஏசி வந்து லைட்டாக கம்மி பண்ணிட்டாலும் உடனே எழுந்திரிச்சிருவான். அவனுக்கு வந்து ஏசி வந்து ஃபுல்லாக 16 தாண்டி குளிர் இருக்குன்னா கூட அதில் தான் அவன் இருப்பான். இது நம்ம மீனுக்குட்டி எப்போவுமே செம்ம அட்ஜஸ்டபிள். அவளை மாதிரி ஒரு டாக்லாம் இனிமேல் வளர்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அவ்வளோ நல்ல பொண்ணு. என்ன சொன்னாலும் கேட்பா, நில்லுன்னா நிற்பா, அவ்வளோதான். நீங்கள் திருப்பி ஒரு அரை மணி நேரம் கழித்து வந்தாலும் அதே இடத்துல தான் நிற்பா, கொஞ்சம் கூட நகல மாட்டா. அப்புறம் நாங்கள் அவங்கள வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்களுக்கும் கால் வலிக்கும்ல. ஸோ வந்து குறைஞ்சது ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ஒருக்க அவங்கள இறக்கி தான் ஏற்றுவோம். அது மாதிரி ஓரியோவையும் வந்து நாங்கள் வீல் காட் எடுத்துகிட்டு போகல, ஏன்னா வண்டியில் இடம் இல்லை. ஸோ நம்மளே அவளை கேரி பண்ணிக்கலான்னு கூட்டிகிட்டு போனோம். இன்பிட்வீன் இவங்க இந்த செடியெலாம் வந்து அவங்களுக்கு வயிறு சரியில்லைன்னா அவங்களே சாப்பிடுவாங்க. மோஸ்ட்லி நாய் வளர்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும், டாக்ஸ் வந்து எப்போவுமே அவங்களோட வயிறை க்ளீன் பண்ணிக்கிறதுக்கு நம்ம வாக்கிங் கூட்டு போகும்போதே அங்கே இருக்க புல், அப்புறம் மஞ்சனத்தி இலைன்னு சொல்லுவாங்க, ஸோ அந்த செடியும் சாப்பிடுவாங்க. ஸோ இதில் ஓரியோ கூட அந்த இலையை சாப்பிட்டுச்சு. என்னன்னு தெரில, அவங்களுக்கு வயிறு ப்ராப்ளமாக என்னென்னு தெரில. அதனால் நாங்களும் விட்டுட்டோம். சரி, சாப்பிட்டுட்டு என்னென்னா, மயிலு மட்டும் எப்போவுமே வந்து புல் எது சாப்பிட்டாலும் ஒரு 5 to 6 மினிட்ஸ்லேயே வந்து ஃபுல்லாக ஒரு மாதிரி வாமிட் பண்ணுவாள். அது எப்போவுமே அவளோட ஹேபிட். வீட்லேயே அப்படி தான் பண்ணுவாள். நாங்கள் செடியிலலாம் வந்து சைடில் புல் ஏதாவது முளைச்சிருந்துச்சுன்னா உடனே பண்ணுவாள். ஓரியோக்கு என்ன பண்ணனே தெரில, அங்கே இங்கே ஒரே ஓட்டம் தான் ஓரியோ ஃபுல்லாக. பட் இட் வாஸ் அ குட் ட்ராவல். மீனாட்சி ட்ராவல் பண்ண கடைசி வீடியோ இதுதான். ஸோ எனக்கு அதை இன்றைக்கி என்னோடய டிராஃப்டில் இருந்துச்சு. ஸோ அதை பார்க்கும்போது நம்ம இதை ஏன் வீடியோ போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இதை ரிலீஸ் பண்ணோம். அது மாதிரி டாக்ஸ் எங்கே அலோவ் பண்ணுறாங்களோ அந்த ஹோட்டலில் தான் நாங்கள் உட்காந்து சாப்பிடுவோம். ஸோ அவங்களும் இறக்கி விட்டுடலாம். அவங்களுக்கு தேவையான சும்மா எக்கு, ட்ராவலில் மோஸ்ட்லி யாரும் சாப்பிட மாட்டாங்க, ஆனால் கொஞ்சம் எக்கு, சிக்கன் அந்த மாதிரினா வேணால் சாப்பிடுவாங்க. சுந்தரா தூங்குறத பார்த்திங்களா? ஏன்னா ஏன் அங்கே மூஞ்சி வச்சுருக்கான் தெரியுமா? அங்கே தான் ஏசி வரும், அந்த கேப்புக்கு நடுவில் தான் ஏசி இருக்குது. இது எங்களோட பழைய கார். ஸோ இதில் வந்து பின்னாடி ஏசி கிடையாது. ஸோ ஃப்ரண்ட்லேருந்து நாங்களே ஒரு டியூப் கனெக்ஷன் மாதிரி விட்டு இவனுக்காக ஏசி அரேஞ்ச் பண்ணியிருந்தோம்.